மனோஜோட ஃப்ரெண்டு சொல்றாரு, மனோஜ், நான் சொல்லி கொடுத்ததெல்லாம் உனக்கு ஞாபகம் இருக்குல்ல? மனோஜ் சொல்றாரு, இருந்தாலும் எனக்கு பயமா இருக்குது ப்ரோ. மனோஜோட ஃப்ரெண்டு சொல்றாரு, இந்த பூவை எடுத்துட்டு போய் குடு, இன்னையோட உன் பிரச்சனை சால்வ் ஆயிரும் மனோஜ், போயிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு ஆசீர்வாதம் பண்ணி அனுப்பி வைக்கிறாரு மனோஜ. மனோஜுக்கு ஆறுதலா அவங்க ஃப்ரெண்டு சொல்றாங்க, நான் கீழேயே இருக்கேன், நீ மேல போயிட்டு வான்னு சொல்லி அனுப்புறாரு. மனோஜ் சும்மா போகாம அந்த பூவை கையில சுத்திக்கிறாரு. கதவை தட்டுறாரு. கதவை திறக்கிறாங்க. திறந்த உடனே மனோஜ் வீட்டுக்குள்ள போறாரு. மனோஜ மிரட்டினவங்க சொல்றாங்க, இதெல்லாம் தப்பு, இந்த வீட்டை விட்டு வெளியே போங்க அப்படின்னு சொல்றாங்க மனோஜ பார்த்து. என் புருஷன் வேற வீட்டுல இல்ல. மனோஜ் சொல்றாரு, பூவை மோந்து பார்த்துக்கிட்டே, அத தெரிஞ்சுதான் வந்தேன். ஷோரூமுக்கு வந்து எனக்கு தெரியாம ஒரு வீடியோ எடுத்தல, அதை டெலீட் பண்ணு. அந்த பொண்ணு மனோஜ தள்ளி விட்டுட்டு ரூமுக்கு வெளியே ஓடி வராங்க. மொட்டை மாடியில இருந்து கத்துறாங்க, யாராவது வாங்களே, என்ன காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு கத்துறாங்க. இந்த சத்தம் கேட்ட மனோஜ் பதறி போறாரு. கத்தாதன்னு அந்த பொண்ணு கிட்ட சொல்றாரு. மனோஜோட ஃப்ரெண்டு கீழே நின்னுகிட்டு இருக்காரு. அவருக்கு இந்த சத்தம் கேட்டு ஓடி போயிடுறாரு. அந்த பொண்ணு கத்துற சத்தம் கேட்டு அக்கம் பக்கத்துக்காரங்க விளக்கமாரோட வந்துடுறாங்க மொட்டை மாடிக்கு. மனோஜ விளக்கமாத்தால அடிக்கிறாங்க அந்த பொம்பளைங்க. மனோஜம் வலி தாங்க முடியாம கத்துறாரு. இந்த பொண்ணு மனோஜ பார்த்து சிரிக்கிறாங்க. மனோஜ் அரை மயக்கத்துல இருக்காரு, மூளை குழம்பி போய். நாளை சந்திப்போம்.